தலையாட்டி பொம்மையான எலான் மஸ்க் இஸ்ரேலிடம் சரண்டர். பிரபல எக்ஸ் தளத்தின் உரிமையாளரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவருமான எலான் மஸ்க் இஸ்ரேலுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசினார். இதனையடுத்து பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் கூட்டணியாக எக்ஸ் தளத்தில் நேரலையில் கலந்துரையாடினார். நெத்தன்யாகுவின் கருத்துக்களுக்கு ஆமாசாமி போட்டு தலையாட்டினார். அப்போது பேசிய பெஞ்சமின் நெத்தன்யாகு, காசா மக்கள் நிம்மதியாக பாதுகாப்பாக மேம்பட்டு வாழ வேண்டும் என்றால் ஹமாஸ் அழிக்கப்பட வேண்டும். எப்படி உலகப் போரின் போது ஜெர்மனி, ஜப்பான் நாடுகளின் விஷமத்தனமான அரசுகள் ஒழிக்கப்பட்டதோ அதே போல ஹமாஸ் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசினார். அதற்கு நிச்சயமாக வேறு வழியில்லை என்று தலையாட்டினார் எலான் மஸ்க். அப்போது பேசிய எலான் மஸ்க், நீங்கள் பொதுமக்கள் உயிரிழப்பை முடிந்த அளவு குறைக்க முயற்சிகள் எடுத்துள்ளீர்கள். ஹமாஸை நீங்கள் அழிப்பது சரிதான், ஆனால் எஞ்சிய மக்களை பாதுகாக்க வேண்டும். ஜெர்மனி, ஜப்பானிலும் இதுதான் நடந்தது. வழக்கமாக வெற்றி பெற்றவர் தோல்வியடைந்தவரை தண்டிக்கிறார். போருக்கு பிறகு புனரமைப்பு மிக மிக அவசியம் என்று எலான் மஸ்க் பேசினார். காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் கொடூரங்களை இலைமறை காய்மறையாக கண்டித்து வந்த எலான் மஸ்க் இதனால் இஸ்ரேலின் கோபத்திற்கு ஆளானார். அவரது நிறுவனங்களை புறக்கணிக்குமாறும் அவருக்கு விளம்பரங்கள் தருவதை நிறுத்த வேண்டுமென இஸ்ரேல் ஆதரவாளர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆடிப்போன எலான் மஸ்க் தனது மல்டி டிரில்லியன் வர்த்தகத்திற்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்ற அச்சத்தில் தற்போது இஸ்ரேலுக்கு வந்து புகலிடம் தேடியுள்ளார். காசாவில் பிஞ்சு குழந்தைகள் சுமார் 6 பேர் உட்பட 20,000 பேர் கொல்லப்பட்டதை கண்டிக்கும் இடத்தில் எலான் மஸ்க் இல்லை.